ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவு மட்டுமேங்க. இதன் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் ஜனனி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு இவங்க ஹெட் மாஸ்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது இவங்க ஹெட் மாஸ்டர் ஆகி இப்போ தாங்க 1 இயர் ஆகுது. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அவர் இன்னொரு திருமணம் பண்ணி அவருக்கு குழந்தைங்களாம் இப்போ இருக்குங்க. ஸோ இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டில் தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா அம்மா வீடு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. ஸோ அதனால் அங்கேயே வசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தனிமையில் இருக்கிறதுனால ஒரு ஃபீல் பண்ணுறதுனால இப்போ சரி மறுமணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு டிகிரி முடிச்சுட்டு 1 இல்லை 2 டிகிரி முடிச்சிருக்கணும். டீச்சர் வேலையில் இருக்கணும். தனியார் ஸ்கூல்லேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டீச்சர் வேலையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மணமகனா வேணும்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியெலாம் இருக்கிறதுனால ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மணமகனாக இருந்தாலும் போதும். ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அப்பாவும் சமீபத்தில் தாங்க தவறிட்டதுனால அம்மா கூட தாங்க வசிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சீதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஜெராக்ஸ் ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பழனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் இவங்களுடைய அப்பாவும் தாங்க அதை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க. அதனால் இவங்க இப்போது ஜெராக்ஸ் ஷாப் சின்னதாக வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய காடு குத்தகைக்கு விட்டுட்டாங்க. அவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால இவங்க இந்த முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தத்திலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தது. பட் இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. தன்னையும் தன்னுடைய குழந்தையும் நல்லா கடைசி வரலும் அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மாதம் ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால எங்களுக்கு காடும் இருக்குது. அதனால விவசாயம் செய்கிற மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோவை மறைச்சி போட்டிருக்குங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களோட வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேலை இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு 5 ஏக்கர் காடு உள்ள ஒரு மணமகனுக்கு தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கும் இவங்க நல்ல ஒரு லைஃப்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்போது 2 பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. அவர் திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால ஒரு பெண்ணை இவங்க தாங்க கட்டி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இப்போ உடன் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா அவங்க பொண்ணுங்களோட சம்மதத்தோடு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இல்லைனாலும் ஓகே, நாங்கள் வேலை ஏதாவது பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோம், ஒரு 50-60 வயசுக்குள்ளே இருக்கிற மணமகனாக வேணும், என்னோடய பொண்ணுங்களையும் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு